எல்லாவற்றுக்கும் மேலாக தோல்வியை கையாள தெரிந்து கொண்டாலே அது மிகப்பெரிய கலை. ஒரு சிலர் உருக்குலைந்து போகின்றார்கள், ஆனால் அநேகமானோர் தோல்வியின் மூலம் உருவாக்கப்படுகிறார்கள். எனவே தோல்வியை கண்டு அசராதீர்கள். தோல்வி என்பது ஒரு சில காலம்தான். எழுந்து நில்லுங்கள், நிச்சயமாக நீங்கள் உருப்பெறுவீர்கள். நமது எல்லைக்குள் நாமே நின்றுவிட்டால் அது எமக்கு கௌரவம். ஆனால் வேறு யாராவது எங்களை நிறுத்திவிட்டால் அது எமக்கு அவமானம். உனது தவறை நீ உணர்ந்து மௌனமாகும் போது நீ தாழ்த்தப்படுவதில்லை, அதற்கு பதிலாக நீ மேலும் உயர்த்தப்படுகிறாய் என்பதை நினைவில் நிறுத்திக்கொள். வரலாற்றில் இடம் பிடிக்காதவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தங்களுடைய உறவுகளாலோ அல்லது உணர்வுகளாலோ தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். எப்பொழுதும் எங்களது சிந்தனை சிறந்ததாக இருக்க வேண்டும். நினைத்தால் நடந்துவிடுமோ என்ற சிறிய சந்தேகம் எமது வாழ்க்கையை புரட்டி போடும். எனவே எப்பொழுதும் சந்தேகமின்றி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வயது போகிறதே என்று கவலைப்படாதீர்கள். இந்த வயதிலும் சாதிக்க முடியும். சாதனை என்பது எந்த வயதிலும் செய்யக்கூடியது. எனவே வயதை பற்றியெல்லாம் கவலையே படாதீர்கள். இளமையாக இருக்க வேண்டுமா? பழசை மறந்து விடுங்கள், துயரங்களை மறந்து விடுங்கள். எப்பொழுதும் சிரித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிரித்து கொண்டே வாழ பழகுங்கள். எனவே வயது ஒரு வரம்பல்ல, வயது ஜஸ்ட் அ நம்பர், எல்லோரும் சொல்வது போல். ஆனால் அந்த வயதிலும் கூட எங்களால் சாதிக்க முடியும், சாதிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ பழக வேண்டும். உங்களுக்குள் தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த தன்னம்பிக்கையே உங்களை சாதனையாளர்களாக மாற்றும். எனவே வயதை பற்றி கவலையே படாதீர்கள்.